ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து தமிழ்ல இருக்கு. பரிந்துன்னு ஏதோ மெதுவா சொரிந்து அப்படின்னு நினைக்கிறார். ஆங்கிலத்திற்கு he advocates, அவர் வழக்காடுகிறார். இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவன் பாவியா இருக்க முடியாது, இவன் பாவத்திற்கு இவன் தண்டனை வாங்க முடியாது, ஏனென்றால் இவன் பாவத்திற்கு நான் ரத்தம் சிந்தி அதற்கான தண்டனையை நான் வாங்கி இருக்கிறேன். In our defense, defense lawyer யார் சார்ன்றாங்கல்ல, டிஃபென்ஸ் என்ற வார்த்தை வருது பாருங்க. டிஃபென்ஸ் லாயர் யாரு? இயேசு. பிசாசு வந்து நான் பாவம் செஞ்ச அவன் தண்டனை கொடுக்கும் போது டக்குன்னு உள்ள வரார். யுவர் ஆனர் ஞானம் கோச்சார் அவர்களே, இவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன். ஆகையால் இவனுடைய தவறுகளுக்கான அடியை இவனுக்கு நீர் கொடுக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன்.